ஜோஸ் மார்டின் நாவடக்கம் தேவை. இந்த விஷயத்துல வந்து அவர் தலையிட்டார்னா எங்க எல்லையை மீறுவோம். ஆஸ்பத்திரியை முடக்கணும்னு என்ன இப்ப கார்பரேட் கம்பெனி ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்து சதி பண்ணுதோ, மக்களை சீரழிக்கக்கூடிய லாட்டரி சீட் நடத்துறவங்க. ஆனா அது குடும்ப பிரச்சனையாவே இருக்கட்டும். இது உங்க குடும்பத்துல 1008 பிரச்சனை. உங்க மச்சானே உங்களை கழுவி ஊத்துறாரு, நீங்க அவரை கழுவி ஊத்துறீங்க. உங்க குடும்ப பிரச்சனைக்குள்ள நாங்க வரக்கூடாது. ஆனாலும் நாங்கள் வர வேண்டிய சூழ்நிலை. குடும்ப பிரச்சனை நீங்க தலையிடக்கூடாது. இத்தனை வசதிகளை செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரியை முடக்குவதற்காக ஏதோ தனியார் நிறுவனங்கள்லாம் சேர்ந்து சதி செய்தோ, அப்ப இதுக்கு பின்னாலே இந்த ஆஸ்பத்திரியை முடக்கிறதுக்கு எது சதி இருக்குதோ அப்படின்றத எங்களுக்கு சந்தேகத்தை எழுப்புது. எல்லோருக்கும் வணக்கம். நான் திருமாரஞ்சித் பேசுறேன். டாக்டர் சேதுராமன் ஐயா என்று எங்களால் வழங்கப்படக்கூடிய வாழும் காந்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த ஆஸ்பத்திரி இப்ப உடனே வரல. சாதாரண கிளினிக் வச்சு சேமம் குழு நடத்தி இந்த முக்குளத்தூர் சமூக மக்கள் மட்டுமல்லாமல் அனைத்து சமுதாய மக்களும் முன்னேற வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் சொல்லுது. ஆனா செய்யுதா இல்லையான்னு தெரியல. ஆனா இவர் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சம மருத்துவத்தை கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க இங்க போனீங்கன்னா இது ஒரு கேன்சர் இன்ஸ்டிடியூட். அது ரொம்ப பேருக்கு தெரியாது. இது கேன்சருக்கான மருத்துவமனை. இங்க போனீங்கன்னா பணமே இல்லாதவங்க இலவசமா இங்க வைத்தியம் பார்க்கலாம். மீனாட்சி மிஷன்ல அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. கேன்சருக்கு நீங்க பெரிய ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும், அரசு மருத்துவமனைக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. இந்த மருத்துவமனையில நீங்க இலவசமா வைத்தியம் பார்க்கலாம். ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த பப்ளிக் ட்ரஸ்ட்ல மூலமா வைத்தியம் பார்க்கறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த மார்டின் ஜோஸ் லாரஸா சார்லஸ், அவர் பேர் கூட தெரியல. அவர் இப்ப தலைவர் ஆயிட்டாரு திடீர்னு. நான் என்ன சொல்றேன்னா, எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்கும். எல்லா குடும்பம் எங்க குடும்பத்துல பிரச்சனை இல்லையா? எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை இருக்கு. எங்க ஊர் பாசையில சொல்லணும்னா, ஒரு தழுவத்துல கட்டுற மாடுக முட்டிக்கிறோம் மோதிக்கிறோம். உனக்கு என்ன வேலைன்னு தான் எங்களுக்கு தெரியுது. அப்ப இதுக்கு பின்னாலே இந்த ஆஸ்பத்திரியை முடக்கிறதுக்கு எது சதி இருக்குதோ அப்படின்றத எங்களுக்கு சந்தேகத்தை எழுப்புது. அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க நாங்க எங்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு பெரியவர், அவரை போய் ஒரு தவறான ஒரு இன்டர்வியூல ஒரு தவறான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதை சொல்ல விரும்பல. நான் எங்களால் போற்றக்கூடிய ஒரு தலைவர், அவரை போய் சிறுமைப்படுத்தும் விதமாக அவங்க குடும்பத்தாரை வைத்தே பேச வைப்பது, இதற்கு பின்பாக ஏதோ பெரிய சதி இருக்கிறதோ என்றது எங்களுக்கு சொல்ல தோன்றுகிறது. இந்த மார்டின் ஜோஸ் சார்லஸ் தம்பி வந்து நீங்க உங்க பாண்டிச்சேரிக்கு போங்க. அங்க பிரச்சனை 1008 பிரச்சனை இருக்கு. ஒரு நல்ல நண்பனுடைய எடுத்துக்காட்டு என்ன? அந்த ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை நீ உட்கார்ந்து பேசி தீர்வு காணணும். தீர்வு காண அவங்களை சேர்த்து வைக்கிற வேலையை பார்க்காம தவறான ஒரு பிரச்சனையை கொண்டு போய் சட்டசபை வரைக்கும் கொண்டு போய் ஒரு சாமானிய சட்டசபைக்குள்ள போக முடியுமா? அப்போ உங்ககிட்ட நிறைய லாட்டரி அடிச்சு பணம் வச்சிருக்கீங்க. நீ உங்களை எல்லா கதவும் திறக்குது, நீங்க போறீங்க. ஆனா எங்களுக்கு வெறும் துண்டை விரிச்சும் படுப்பான், மாளிகையிலும் படுப்போம். எங்களுக்கு ஒரு எல்லையே கிடையாது. இந்த விஷயத்துல வந்து அவர் தலையிட்டார்னா எங்க எல்லையை மீறுவோம். அதுல எந்த மாற்று கருத்து இல்லைன்னா எங்க சமுதாயத்தினுடைய அடையாளம் அவர். எங்க முக்குளத்தூர் சமுதாயம் மட்டும் இல்ல, நீ போக பெரிய ஆஸ்பத்திரிக்குள்ள இருக்க ஆளை விட இங்க அதிகமா இருப்பாங்க. பூரா தரையில துண்டை விரிச்சு படுத்து கிடப்பாங்க. இங்க சாப்பாடெல்லாம் பாதி விலைக்கு கொடுக்குறாங்க. இங்க இந்த ஆஸ்பத்திரியை முடக்கணும்னு என்ன இப்ப கார்பரேட் கம்பெனி ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்து சதி பண்ணுதோ அப்படின்றதெல்லாம். ஏன்னா இவங்களோட பின்புலம் என்ன? இன்னைக்கு வந்து சட்டசபையில பேசுறாங்க 900 கோடி கொடுத்து 1000 கோடி கொடுத்தேன்னு பேசுற அளவுக்கு இருக்க பணம் வச்சிருக்காங்க. எத்தனை ஆஸ்பத்திரி கட்டி விட்டுருக்காங்க? எத்தனை மக்கள் இன்ஸ்டிடியூட் பண்ணி வச்சிருக்காங்க? இல்ல, மக்களை சீரழிக்கக்கூடிய லாட்டரி சீட் நடத்துறவங்க எங்களுடைய சமூக ரீதியாக நடத்தக்கூடிய இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து தலையிட்டு தங்களுடைய கருத்து சொல்வதே நாங்க ஏற்புடையதா இல்ல. இந்த விஷயத்துல யாருமே தலையிடுவோம். எங்க அண்ணன் தான் ரமேஷ், எங்க அக்கா தான் அவங்க. எங்க குடும்பம் நாங்க பாத்துக்கிறோம். எங்க பிரச்சனை நாங்களே உட்காந்து பேசுறோம். அண்ணன் குருவன்கிட்ட பேசுறோம், வைக்கிறோம். உலகத்தரம் வாய்ந்த ஒரு மருத்துவம் இந்த புது ஹாஸ்பிட்டல் வந்திருக்கு பாருங்க. அந்த ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னா சென்னை மும்பையில் நடந்த டெல்லி வரைக்கும் எய்ம்ஸ்ல கொடுக்கிற சிகிச்சையை இங்க கொடுத்துட்டு இருக்காங்க குறைஞ்ச விலையில. அப்படிப்பட்ட மருத்துவமனைக்கு நாங்க பாதுகாப்பா இருக்க வேண்டிய வேலை எங்களுடைய வேலை. ஏன்னா இது வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பல்வேறு பிரச்சனைகள் வந்தப்பெல்லாம் நாங்க சேர்ந்துதான் நின்றோம். ஆனா அது குடும்ப பிரச்சனையாவே இருக்கட்டும். இது தேவையில்லாம வந்து தம்பி சார்லஸ் வந்து இதுல தலையிடுறது நல்லது இல்ல. நீங்க ஒரு எம்எல்ஏ, உங்க பகுதி மக்களுக்கான தீர்வு பாருங்க. அவங்க மக்களுக்கு என்ன தேவைன்றதை செஞ்சு கொடுங்க. எங்களுக்கு வந்து இவர் சேதுராமன் ஐயா பத்தி உங்களுக்கு தெரியாது. யாரோ சொல்லி எழுதி கொடுத்ததை வந்து வாசிக்கிற ஆளுங்க நாங்க இல்ல. ஆனா அவர் பொறுத்த அளவுக்கு யாரோ எழுதி கொடுத்துட்டு வந்து வாசிக்கிறாங்க. அவர் எத்தனை அன்னதானம் கூட வச்சு நடத்துறாரு. பசுமொன்னுக்கு போனீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு சாப்பாடு 30,000 பேர் 40,000 பேர் லட்சக்கணக்கில் வந்து சாப்பிட்டு போறான். சிவகங்கை மாவட்டத்தில் எத்தனை பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்காரு. எங்க 8 நாடு 24 உபகிராமத்தில் இருக்கக்கூடிய அங்க வைத்தியம் பார்க்கக்கூடியவங்களா வீடு மாறி சொந்த வீடு மாறி, குறிப்பா ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பூரா இங்க போய் பாருங்க, நிறைய இங்க இருப்பாங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல. இத்தனை வசதிகளை செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரியை முடக்குவதற்காக ஏதோ தனியார் நிறுவனங்கள்லாம் சேர்ந்து சதி செய்தோ அப்படி நாங்க சந்தேகப்படுறோம். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் ஒட்டுமொத்த தலைவர்களும் ஒன்று திரண்டு நிற்போம். இந்த ஐயா சேதுராமன் அவருடைய கரத்தை வலுப்படுத்துவோம். ஒரு எளிமையானவர். எந்த ஆஸ்பத்திரியில குறைக்க முடியுமா? மதுரைக்குள்ள எத்தனை ஆஸ்பத்திரி இருக்கு? 5 ரூபா குறைக்க மாட்டாங்க, 1000 ரூபா குறைக்க மாட்டாங்க. ஐயா அவர் ரொம்ப ஏழைங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்கய்யா. அடுத்த நிமிஷம் எதுவுமே இல்லை. இங்க இருக்க மேனேஜர் பூரா இங்க வந்து ஓனர் மாதிரி தான். இவங்க யாரு ஓனர் முதலாளி இதெல்லாம் இந்த பாகுபாடே இல்லாத ஒரு ஹாஸ்பிட்டல் எதுனா அது மீனாட்சி மிஷன் தான். நீங்க போய் ஒரு சிட்டையை கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லுங்க, அவங்களே குறைப்பாங்க. யார்ட்டையும் கேட்கவே மாட்டாங்க. டாக்டர்கிட்ட கேட்க மாட்டாங்க. என்ன பசி ரொம்ப கஷ்டமா இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி குறைச்சி எழுதி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மருத்துவமனைக்கு மீது சாணியர் எடுத்து
பூசுவதை நாங்கள் ஏற்றுக்கிற முடியாது. இது மக்களுக்கான மருத்துவமனை. இந்த மருத்துவமனைக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நாங்கள் அனைவரும் ஒரு அணியில் திரண்டு நிற்போம். தம்பி சார்லஸ் அவர்கள் நாவடக்கம் தேவை, குடும்ப பிரச்சனையில் நீங்கள் தலையிடக்கூடாது. நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர், நீங்கள் உங்கள் சட்டமன்ற பகுதியில் வாழக்கூடிய பொதுமக்களுக்கு என்னென்ன தேவை என்பதை உங்கள் சட்டமன்றத்தில் நீங்கள் பேசுங்கள். தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் பேசுவதற்கு நிறைய இருக்காங்க. உங்கள் குடும்பத்தில் 1008 பிரச்சனை, உங்கள் மச்சானே உங்களை கழுவி ஊத்துறாரு, நீங்கள் அவரை கழுவி ஊத்துறீங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் முதல்ல உங்கள் குடும்பத்தை பாருங்க. உங்கள் குடும்ப பிரச்சனையை முடிச்சுட்டு அடுத்த குடும்பத்துக்கு வாங்கன்னு சொல்லி உங்கள் பத்திரிகை வாயிலாக கேட்டு தான் பெத்தெடுக்கிற பிள்ளைக்கும் ஊராவன பால தத்தெடுக்கிற பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்க அரசுடைமை ஆக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வளர்த்த பிள்ளை தானே, பெத்தவங்க தானே வழி, முட்டை போட்டது தானே கோழிக்கு வழி தெரியும். அவர் எப்படி வந்தார், எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, எத்தனை மக்களுக்காண்டியான போராட்டம், எத்தனை மக்களுக்காக நின்றுக்கிறாரு. மருத்துவமனைக்கு வருவதற்கு முன்னால சில விஷயங்களை இங்க சொல்ல முடியும். அவ்வளவு பிரச்சனையெல்லாம் அவர் சந்திச்சாரு. அப்படியெல்லாம் வந்தவருக்கு இதை போய் அரசுடைமை ஆக்கணும் அவர் சொல்ல மாட்டாரு. ஒரு டாக்டருக்கு சின்னவர் இருக்காரு அவர் சொல்ல மாட்டாரு. அவங்க சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா அதோட கஷ்டம் தெரியாது, அது எப்படி உருவாச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்க அசால்ட்டா சொல்றாங்க. இப்போ அவங்க குடும்ப பிரச்சனைக்குள்ள நாங்க வரக்கூடாது, ஆனா இன்னொருத்தர் 3வது ஆள் வரையில அப்ப 4வது ஆள் நாங்கள் வர வேண்டிய சூழ்நிலை. அதனால அவங்களுக்குள்ள பிரச்சனை ஒற்றுமை ஆக்குறது எங்களுடைய வேலை.